பிரபேந்து என்கிற இந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பைரிங் மியூசிஷியனா இருக்காரு. அவருக்கு ஒரு யூரோப்பியன் விசா வந்து கேன்சல் ஆயிருக்கு. அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எல்லாருமே பூஜை புலஸ்காரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இது பண்றவங்க. சோ இப்ப அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பரவாயில்ல நீ வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு பரவாயில்ல ஓ உனக்கு தங்குறது தூங்குறது எல்லாம் இலவசம் தானே, ஆமா அந்த பைசாவாச்சும் மிச்சப்படும் ஏதாவது ஒரு வருமானமாவது வரும்ல, சும்மா பேருக்காவது போய் பண்ணு அப்படின்னு அப்படின்னு அவங்க சொல்ல போக, அடடே இதுவும் நல்லா தானே இருக்கு, இதுவும் நல்லா தானே இருக்குது, போலாமே மேமே மேமே அப்படின்ட்டு அவர் போறாரு. பூஜைக்கு இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. என்னன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு பேய் ஓட்டணும் அப்படின்ட்டு. ஆமா பூஜையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அது சக்சஸ்னு சொன்னாலுமே கூட அதற்கப்புறம் இவர் லைஃப்ல நடந்தது என்ன, நேரிட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த சர்வமாயா. சர்வமாயா பேயின்னு சொன்னா பேய்க்கு பிடிக்காது, டிலுலு டெலுலு ஆமா டெலுலு டிலுலு தான் சொல்லணும், பேயின்னு சொன்னா அது பிடிக்காது. பேய்னா என்ன, பேய்னா ஒரு ஒரு கோரமான ஒரு மேக்கப் போட்டுட்டு சலச்சலன்னு ஒரு சலங்கை கட்டிட்டு கிராஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா பயந்துகிட்டு கிராஸ் வாங்க போவா நைட்ல மட்டும்தான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த பேட்டை கிராஸ் கொண்டு வந்து காமிச்சா இது என்ன அந்த கடையிலே நிக்கிறேன், இந்த ஒரு கிராஸை வச்சா பயப்படுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி காமெடிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரி நீ பேயா போயிட்டு இவனை மிரட்டி காமி, அது மாதிரி மிரட்டி காமி அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, இது படம் இல்ல, நான் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல, சும்மா லைட்டை தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும், நான் வந்து ரொம்ப செத்தன் எனக்கே தெரியாதுடா அப்படின்னு அந்த பேய் சொல்லும். சோ இப்ப அந்த பேயோட போர்ஷன்ஸுமே ரொம்ப டிலுலுவோட போர்ஷன்ஸ் ரொம்ப கிட்டா ரியா ஷிபு நடிச்சு. ஆமா யூஸ்வலா என்னன்னா பிளாஷ்பேக் தான் ரிலேட்டபிளா இருக்கும், எல்லா கோஸ்டுக்கும் ஒரு சோக கதை ஒண்ணு இருக்கும், அதுதான் ரிலேட்டபிளா ரிலேட்டபிளா இருக்குது. அதுவே வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து தன்னைத்தானே வந்து நமக்கு என்னென்ன பவர் இருக்குது, நம்மளால என்ன முடியும், அதுக்குன்னே ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். ஒரு பேயா இருந்தே வந்து ஒரு அது பேய் மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. அமேசானை திறந்து ட்ரெஸ் ஆர்டர் போடும், கொரியர் ரிட்டர்ன் பண்ணும், அது என்னதான் வேலை பண்ணணும்னு பாருங்க. அது பண்ற வேலையா